எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பாருமே நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வித்தியாசம்லாம் நிறைய காமிக்க போகிறோம். கேட்டுக்க. ஸோ ஃபஸ்ட்டு 1.5 டம்ளர் பருப்பு ஊற வச்சுருக்கோம். அதை வந்து குக்கரில் போட்டுருக்கோம். என்னடா குக்கர் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இருக்குது இந்த ஒரு குக்கர் தான். இதை தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க அதே பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கிடைக்கல சின்ன வெங்காயம் 1 கிலோ 100 ரூபா. ஸோ இருக்கிற பெரிய வெங்காயம் தான். ஸோ அதை வாங்கியாச்சு. சின்ன வெங்காயம் கூட என்ன செமையாக இருக்கும். தக்காளி இதில் வந்து நாங்கள் வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டுருவோம். ஸோ லைட்டாக ஏறிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். பருப்பு முங்குற அளவு தண்ணி ஊற்றினா போதும். இல்லை 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க பூண்டு, குக்கரை மூடி இந்த பருப்பு ஏற்றாப்புல விசில் விடணும். ஆக்சுவலாக நான் 2 விசில் விட போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குக்கரில் வச்ச சாம்பாருக்கான பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு அது 3 போட்டு வச்சது நல்லா கொலை நல்லா வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இறக்கி வச்சு இப்போது இதை கிடைய போகிறோம். இதில் கொஞ்சோண்டு பெப்பர், முழு பெப்பர் நான் போட்டுக்கிட்டேன், சீரகம், பெருங்காயத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டு கலந்து வச்சுக்கிற போகிறோம். இப்போ அடுத்து சாம்பார் தாளிக்க ரெடி பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, நல்லாவே சூடாகிடுச்சு. காஞ்ச மிளகா ஒரு 3, இதில் நம்ம காயை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். தொழில் கூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சு. இதில் நான் ஃபஸ்ட்டு வெட்டி வச்ச முருங்கக்காய் ஆட் பண்ணுறோம். அடுத்து ஆக்சுவலாக இதை முருங்கக்காய் சாம்பார் வைக்கலாம் தான் இருந்தோம். முருங்கக்காய் அவ்வளோ இல்லை, இருந்தே ஒரு முருங்கக்காய் தான். சரி, உங்களுக்கே தெரியும் பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இருந்த காயை எல்லாத்தையும் வெட்டி எதாவது மேட்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு போட போகிறது கேப்சிகம். அடுத்த ஐட்டத்தை பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. சரி ஓகே பரவாயில்ல. என்ன பண்ணாலும் உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க. வாழைக்காய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்குது. சாம்பார் வேறு லெவலில் இருக்க போகுது. 18 வயசுக்கு இளவலுவங்க, இதே பலவீனமானவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸோ கர்ப்பமானவங்களோ இந்த சாம்பாரை வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. ஓகே, அதில் போட்ட காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடுறேன்.
காய் லைட்டாக வேகாத மாதிரி இருக்குது. ஸோ அதை இன்னொரு 10 நிமிஷம் இப்போ அடுத்து சாம்பாருக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டே ஊற்றி கரைச்சி வச்சுருவோம். ஏன்னா அப்புறம் வந்து கரையாது குழம்புல போட்டோம். நம்ம ஆக்சுவலாக 9 வரைக்கும் நாங்கள் ஆஃபீஸில் போகணும், ஆல்ரெடி லேட் ஆச்சு. ஸோ போட்டு கரைக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இதில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு புளி, ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, ஒரு இன்ச் அளவு சைஸுக்கு வந்து புளி எடுத்துருக்கேன். அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தனியாத்தூள் 2 ஸ்பூன், சாம்பார் பொடி நான் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி 4 ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன். நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். மசாலா நல்லா கரைஞ்சிச்சு. இது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெடி பண்ணுறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்ட காய் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பருப்பு கொட்டிடலாம். பருப்பு கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. அதில் இந்த மசாலா இது பண்ணி வச்சுருந்தோம்ல அதே இதை ஊற்றி பருப்பு சட்டி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஓரளவு சாம்பார் கலர் இப்போயே வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் சாம்பார் நல்லா கொதிச்சு வருது. கரெக்டான கன்சிஸ்டன்சிலையும் வந்துருச்சு. எல்லாம் வரும்னு எதிரே பார்க்கல. சரி, ஸோ இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட் ஆக்சுவலாக சாம்பாருக்கு. கொத்தமல்லி அப்படியே நல்லா மேலே தூவி அப்படியே மூடி வச்சிடும். கேஸை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி.